உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays. மேம், உங்களை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் பண்றோம்னு நினைக்கிறேன். பெட்ரூம்குள்ள வந்து ஃப்ரேம் வைக்கிற அளவுக்கு நீங்களும் எங்களை லவ் பண்றீங்க. ரொம்ப நன்றி. பாருங்க, ரெடி ஆகுறோம். சரி, சீக்கிரம் வாங்க, ஷூட்டை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிருக்கோம். இப்போ மீட்டிங்கான ஒரு லுக் தான் இல்லையா மேம்? ஆமா, சும்மா ரெகுலரா லைக் டே டு டே பேசிக். ஓகே 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 ஓகே. அப்படின்னா என்ன மேம், அதுக்கு என்ன மேம் சொல்லுவாங்க? இந்த ஃபவுண்டேஷன் அதெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்களா பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலி நான் வந்து இப்போ ஜென்ரல் டே டு டே மேக்கப்ன்றனால நிறைய யூஸ் பண்ணல. ஓகே நான் வந்து ஒரு கன்சீலரே வந்து நான் ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலரா ரெண்டும் யூஸ் mix பண்ணிடுறேன். யா, ஏன்னா இல்லைன்னா கொஞ்சம் நிறைய போட்ட மாதிரி இருக்கும். அண்ட் தென் சென்னை விடவும் நம்ம அவ்வளோவா மேக்கப் பண்ணி வெளியே போற ஹேபிட் நமக்கு இன்னும் அவ்வளோவா இல்லை எங்க கல்ச்சர். ஸோ மினிமல் லைக் பிளஷ், மஸ்காரா, ஐ ஷேடோ அந்த மாதிரி லைக் மினிமல் ஸ்டஃப். நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஃபேஷனா நம்ம வந்து, நான் சொல்றது ஆல் ஓவர் இந்தியாவே, எந்த ஸ்டேட்ல இந்த க்ரூம்கான விஷயங்கள் இல்லை இந்த ஃபேஷனுக்கான விஷயங்கள்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிகமா கவனமா இருக்காங்க? நான் சொல்றது ரெகுலர் பீப்புளே நான் சொல்றேன். ஸோ மும்பைல வந்து லைக் அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போற கல்ச்சர் இருக்கு. இங்க வந்து நம்ம லைக் சே ஒரு ஈவெண்ட் போறோம், இல்லைன்னா ஒரு கல்யாணம் அந்த மாதிரினா ட்ரெஸ் பண்ணுவோம். இல்லைன்னா சும்மா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறதுக்குலாம் நம்ம அவ்வளோ மேக்கப் பண்ணி ரெடி ஆகுறது இல்லை. பட் அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்ல டெல்லி போனீங்கன்னா லைக் பீப்புள் வந்து வெளியில வரும்போதே ரெடி ஆகி தான் வராங்க. ஓகே ஓகே. ஸோ அங்க தே லைக் இட். அதான் அங்க நார்மல். ஓகே. இப்போ அந்த மும்பை அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயம் சொல்லணும், ஒரு ஃபேஷனுக்கான சிட்டி அப்படிம்பாங்க. நிறைய ஃபேஷனுக்கான விஷயங்களை ஷாப்பிங் அப்படி இல்லாம தீபிகா படுகோன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து இனிமே ஞாபகம் இருக்கு, இந்த ஃபேஷன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இந்த ஏரியால இருந்து தான் இன்னைக்கு வந்து நான் வந்து க்ரூம் ஆயிருக்கேன், ஏன்னா அங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அப்படிம்பாங்க. நீங்க என்னைக்காவது இந்த ஃபேஷன் ஸ்ட்ரீட் விசிட் பண்ணிருக்கீங்களா மும்பைல? ஃபேஷன் ஸ்ட்ரீட்னு அவங்க எது சொல்றாங்கன்னு ஆக்சுவலி எனக்கு தெரியல. ஓகே ஓகே. இந்த மாதிரி ஸ்ட்ரீட் மார்க்கெட்ஸ் நிறைய அதுதான், ஐ பாம்பேல, திங்க் அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ரீட் மார்க்கெட்ஸ் நிறைய இருக்கும் பாம்பேல. லைக் நீங்க வந்து சீப்பா பட் லைக் நிறைய நியூ மாடர்ன் டைப் க்ளோத்ஸ் வந்து அங்க உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அங்க வந்து நியூ ஏதாவது ட்ரெண்ட்ஸ் ஏதாவது வெளியில ஃபாலோ பண்றாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் வந்து பாம்பேல அங்க ரிலீஸ் ஆயிடுது. லைக் அங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் வருது. ஸோ அதனால அங்க வந்து ஃபேஷன் அண்ட் இது சம்பந்தமா லைக் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு அங்க இருக்க பீப்புளுக்கு. அவ்வளவுதான். கண்டிப்பா மேம். இது உங்களோட மிஸ் இந்தியா வின் பண்ண டைமோட ஒரு போட்டோ. Do you remember? கண்டிப்பா. ஆக்சுவலி ஏன்னா அதுதான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் எனிதிங். ஓகே. நான் காலேஜ் செகண்ட் இயர்ல இருக்கும்போ மிஸ் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணது அண்ட் பாம்பே அதுக்காக போனது தான். அண்ட் அப்புறம் வின் பண்ணிட்டு அப்படியே பாம்பேல அப்படியே 3 years செட்டில். ஓகே மேம், இது எங்க கேமராமேன் கேட்க சொன்ன ஒரு கேள்விதான். இந்த மிஸ் இந்தியா ஆன உடனே ஒரு கேள்வி கேட்பாங்களாமாவே அதுக்கு முன்னாடி, அதாவது அந்த பேஜெண்ட் நடக்கும்போது நிறைய ரவுண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு Q&A மாதிரி கேட்பாங்கல்ல, அந்த என்ன ஞாபகம் இருக்கு? என்ன கொஸ்டின் உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்ட்டு? கண்டிப்பா. என்ன கேள்வி அது? ஆக்சுவலி என்கிட்ட கேட்டது வந்து who do you think is a better teacher, success or failure and why? அப்போ of course நம்ம வந்து failure தான் சொன்னோம். ஓகே ஓகே. அண்ட் மிஸ் இந்தியா அந்த மாதிரி இந்த பேஜெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பேசிக்கலி நீங்க ரிலேட்டபிளா லைக் உங்களுக்கு நடந்ததை வச்சு லைக் நார்மலா ஆன்சர் பண்ணாவே இஸ் மோர் தென் எனஃப். கனெக்ட் ஆயிருக்கும். ஆமா, கண்டிப்பா அந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணேன். ஏன்னா எனக்கு அதுதான் தெரிஞ்சது அந்த டைம்ல. ஸோ லைக் நார்மலா என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டைம்ல 19 இயர்ஸ்ல இருந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஆன்சர் பண்ணது தான் அது. சூப்பர் சூப்பர். இப்போ மிஸ் இந்தியா இதெல்லாம் வின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கேம்பெயினா நிறைய போட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குல்லமா? அப்படி ஒரு போட்டோ ஷூட் தான் இந்த போட்டோ ஷூட்னு நினைக்கிறேன். கேரளால ஒரு கேலண்டர் போட்டோ ஷூட். கொஸ்டின் என்ன அப்படின்னா, நார்மலா நம்ம எடுக்கிற போட்டோல நில்லுப்பா ஸ்மைல் பண்ணும்பா அப்படிம்பாங்க. பட் இந்த மாடல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணிக்குள்ள இறக்கி விடுறது, நெருப்புக்குள்ள நடக்க வைக்கிறது, யானை மேல படுக்க வைக்கிறதுன்னு என்னென்ன பண்ண முடியும் பண்ணுவாங்க. இந்த போட்டோ ஷூட்டை கேரளால இருக்கக்கூடிய அலப்பிலான்னு நினைக்கிறேன். அலப்பில நடித்தது இல்லமா? பேக் வாட்டர்ஸ்ல. சோ do you remember என்னென்ன மாதிரி அட்வென்ச்சர் போட்டோ ஷூட்ஸ்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி வந்து மாடலிங் இஸ் வெரி டஃப். நான் வந்து மாடலிங், நான் ஆக்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் நினைச்சேன். பட் மாடலிங் வந்து பை ஃப்ளூக் ஐ ஸ்டார்டட் மாடலிங். அண்ட் அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு தான் தெரியுது அந்த ஹேர் அண்ட் மேக்கப் பண்ணிட்டு லைக் ஒரு 12 hours
ஃபார் யூ டு ஷூட் இந்த வேல லைக் திடீர்னு சாண்ட் டியூன்ல ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து முன்னாடி ஸ்விம்மிங் வேற தெரியாது. நாங்க தண்ணிக்குள்ள ஷூட் பண்ணியிருக்கோம், பேக் வாட்டர்ஸ்ல லைக் போட்ல இருந்து தொங்கிட்டு அந்த மாதிரிலாம். ஸோ இட்ஸ் பிசிக்கலி ஹார்ட். லைக் ஒரு மாடலிங் ஜாப்ன்றது வந்து வெளியில இருந்து பாக்குறதுக்கு இட் லுக்ஸ் வெரி ஈஸி அண்ட் ஃபன், பட் இட்ஸ் பிசிக்கலி வெரி வெரி டயரிங்கான ஒரு ப்ராசஸ். எனக்கு அந்த செருப்பு போடும்போதே நினைச்சேன் மேம், எப்படி இந்த செருப்பெல்லாம் போட்டு அவங்க நடக்கிறாங்கன்னு அப்பவே தெரியுது மேம். அது வேதனையான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு இதா இருக்கும்ல மேம். சில போட்டோஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், அதுல சில பர்சன்ஸ் இருக்காங்க. ஜஸ்ட் நீங்க அவங்கள வச்சு ரீகால் பண்ற ஒரு மூமெண்ட் இல்ல மெமரிஸை மட்டும் நம்ம ரீகலெக்ட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுறேன். கேன் யூ கோ வித் இட் மேம்? அதுக்கு முன்னாடி இந்த பர்சனுக்காக ஒரு வீடியோ நான் உங்களுக்காக காட்டுறேன். அப்படியே நீங்க நம்ம இதுலயே வந்து நீங்க அந்த வீடியோ பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன மூமெண்டா உங்களுக்கு தோணுது நீங்க சொல்லுங்க. ஒரு மாஸ் மூமெண்ட்னு நினைக்கிறேன் இல்ல மேம் இது ஆக்சுவலா. இந்த க்ரௌடுக்கு நடுவில் அவர் மட்டும் கொஞ்சம் அப்படியே லைட்டிங்கோட எப்படி இருக்கு மேம்? மாஸா இருக்கு ஆக்சுவலி. சோ கூல். லைக் வெரி வெரி ஹாப்பி ஃபார் லைக் வெரி ஹாப்பி ஃபார் ஹிஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஆக்சுவலி அதுல ஒரு பர்சன் கூட ஒரு கமெண்ட் பண்ணிருப்பாங்க, நிராகரிக்கப்பட்ட இடத்தில் அரசனாக, எந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணப்பட்டாரோ அந்த இடத்துல ஒரு கிங்கா ஒரு வாக் கொடுக்கறது அப்படிங்கிறது. கண்டிப்பா. ஸோ சிம்பு சார் ஆக்சுவலி நிறைய பேருக்கு கூட ஒரு கனெக்ட் இருக்கும். நீங்க கூட இந்த பிக்சர் அவர் கூட கிளிக் பண்ண ஒரு பிக்சர் நினைக்கிறேன். சிம்பு சார் வந்து ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபியூ பீப்புள் ஐ நோ இன் சென்னை. நான் சென்னை வந்த புதுசுல லைக் த்ரூ மை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஃபியூ பீப்புள் சிம்பு சார். அண்ட் நம்ம சின்ன வயசுல இருந்து நான் வந்து சிம்பு சாரோடைய நிறைய படம் பார்த்து லைக் grown up of course. And very talented actor. Like he's a dancer, he makes music, he directs, he plays instrument. அவர் வந்து ஒரு like he's multi talented and like ஒரு சின்ன வயசுல இருந்து in front of camera he's grown up. ஒரு household name னா வந்து சிம்பு சார் தான் கண்டிப்பா. and அவருடைய ஃபேன்ஸ் லைக் சிம்பு சார் மாதிரியான ஃபேன்ஸ் வந்து லைக் I've never seen anywhere. like the craze அவருக்கு இருக்கிறது வந்து is unbeatable actually. and recently இந்த தாலி தேவையில்லைன்னு சொல்லி ஒரு சாங் நான் பண்ணியிருந்தேன். and Simbu sir released the ஆமா அந்த சாங். ஆமா so very very special like a full circle அந்த மாதிரி. that's ஒரு மெமரபிளான ஒரு பர்சன் கூட இல்ல கண்டிப்பா like a very inspirational person. ஏன்னா லைக் நடுவுல வெயிட் கெயின் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஆல் ஆஃப் இட், பட் அதுக்கப்புறமும் லைக் ஒருத்தவங்க வந்து அதே மாதிரி இல்ல அதை விட மாசா திரும்பி வந்திருக்காங்கன்னா வந்து இட்ஸ் a very big thing. like it's kudos to him. ஏன்னா அது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. So like he's a great personality. அடுத்து ஒரு யங் எனர்ஜெட்டிக் பர்சன் அந்த டவுன் அப்படின்னா மிஸ்டர் விஜய் தேவர்கொண்டா. இது எங்க மேம் கிளிக் பண்ணது இந்த பிக்சர்ஸ்? ஹைதராபாத் ஆக்சுவலி. ஆமா நான் வந்து ஹைதராபாத் ஒரு சில மூவி மீட்டிங்காக போயிருந்தப்போ லைக் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க ஹேலோன்னு சொல்லி ஒரு ரெஸ்டோ பார் வச்சிருக்காங்க. ஓகே ஸோ அங்க வந்திருந்தாரு, அப்போ பார்த்ததுதான் இது. அண்ட் வெரி வெரி ஸ்வீட் பர்சன். லைக் அவர் பண்ற மூவிஸ்ல இருக்க கேரக்டருக்கும் அவருக்கும் ஆக்சுவலி லைக் a very very big difference. கண்டிப்பா. because like he's a very sweet, very humble, ரொம்ப ஒரு down to earth ஆன ஒரு sweet heart basically. நைஸ் பர்சன். அதான் ஆக்சுவலா பொண்ணுங்களுக்கு அதை உங்ககிட்டயே கேட்கணும்னு நினைக்கிறேன். அது மிஸ் இந்தியா ஆகட்டும் மிஸ் வேர்ல்ட் ஆகட்டும், யாருமே மாதவன் சாரை பார்த்தாங்கன்னா ஒரு கிரேஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. வாட் இஸ் த ரீசன் மேம்? மாதவன் இஸ் a great human being. like அந்த கரிஸ்மா வந்து லைக் வெளியில தெரியுது, இட்ஸ் எக்ஸூபரேட்டிங்னு சொல்லுவாங்கல்ல, இட்ஸ் that basically because like a very educated, very intelligent, like ஒரு ரொம்ப intellectual-ஆன ஒரு human being. like very like the first time I met Madhavan sir, like அவங்க வந்து லைக் எந்த டாபிக் பத்தி if you're talking to him, he has something to say. oh okay. like அத பத்தி அவருக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் இருக்கு. and like he makes everybody very ரொம்ப கம்ஃபர்டபுளா, லைக் நீங்க செட்ல இருக்க எல்லாரா இருக்கட்டும் இல்ல லைக் அவரோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல எங்கேயாவது மீட்டிங்ல இருக்காரு, எல்லா இடத்துலயுமே வந்து அவர் எல்லாரையும் கம்ஃபர்டபுளா ஒரு பார்த்துப்பாரு. இட்ஸ் a very good quality and a very talented
actor, now director. Rocketry movie ராக்கெட்ரி was like a very, very big hit, இல்லையா? யா கண்டிப்பா And very hard-working person. And Chocolate Boy, of course. நிச்சயமா மின்னலே அந்த டைம்ல இருந்து like we've been crushing on him. Finally, we get to meet him. ஓகே தட் இஸ் ஒன் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ல மேம் உங்களுக்கு எப்பவுமே அந்த கண்டிப்பா. விஷயம் மேம் இந்த போட்டோ ஆக்சுவலா மிஸ்டர் விஜய் சேதுபதி அவர்கள் மக்கள் செல்வன் ஆக்சுவலி விஜய் சேதுபதி சார் வந்து ஐம் கிரேட்ஃபுல் இந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் வந்து என்னோட லைஃப்ல தெரிய வந்ததுக்கு பிகாஸ் ஹீஸ் அ வெரி வெரி கிரேட் ஹியூமன் பீயிங் பிஃபோர் எனி திங் எல்ஸ் லைக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ரொம்ப ஓப்பன் மைண்டட் வெரி லைஃப்ல ஹீஸ் ஹேட் லைக் பிக் எக்ஸ்பீரியன்சஸ் இன் எவ்ரி திங் லைக் ஒரு ஆக்டிங் பேக்ரவுண்ட் இல்லாம லைக் ஸ்டார்ட் பண்ணி நவ் இஸ் அ ஸ்டார் அண்ட் இந்தியாவில் இல்லாமல் லைக் வேர்ல்டில் இஸ் ரெனவுண்ட் நவ் ஸோ அந்த அளவுக்கு ஹீ இஸ் அச்சீவ்ட் அண்ட் தட் இஸ் ஒன்லி பிகாஸ் அவர் இஸ் அ வெரி கிரேட் ஹியூமன் பீயிங் அ வெரி ஹார்ட் ஒர்க்கர் இப்போ வரைக்கும் அவருடைய அந்த குவென்ச் ஃபார் நாலேஜ் இந்த தர்ஸ்ட் ஃபார் நாலேஜ் வந்து அதிகமாயிட்டே தான் போகுது ஆக்சுவலி பை டே பை டே ஏன்னா ஹி நவ் லேர்ன்ஸ் ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் அது இதுன்னு லைக் டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் அவர் ஏதாவது கற்றுட்டே இருக்காரு அண்ட் அவரோட கிராஃப்ட்ல அவர் வேலை பார்த்துட்டே இருப்பாரு அண்ட் மற்றவங்கள சுற்றி இருக்கவங்களையும் பற்றி லைக் ஹி ரியலி கேர்ஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் லைக் செட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும் லைட் மேனாக இருக்கட்டும் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பட் அவர் வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக என்ன வச்சுருந்தாங்க அண்ட் அங்கே எவ்வளோ சொல்லி கொடுத்தாங்க இட்ஸ் நெவர் யூ கேன் நெவர் பை தோஸ் திங்ஸ் கண்டிப்பா மேம் தட் இஸ் சூப்பர் மேம் ஓகே ராம் மேம் சூப்பரா இருக்கீங்க யூ ஆர் டிஸ்ட்ராக்டிங் இப்போ நீங்க ஒரு யோசிச்சு பாருங்களே எந்த ஒரு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு மிஸ் இந்தியாவோட ரூம்ல அவங்க முன்னாடியே உட்காந்து சாப்பிட்டு மேக்கப் போடுறத பார்த்துட்டு நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே என்ஜாய் பண்றீங்க நீங்க 5 minutes வெளியே இருந்தீங்கன்னா நான் இப்படி போயிட்டு அப்படி வந்து கண்டிப்பா மேம் தேங்க்யூ மேம் நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க ஒரு சின்ன ஒரு போட்டோ ஷூட்ஸ் உங்களை வச்சு எடுக்க போறோம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்சஸ் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில்